இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை நோக்கி இருக்கிறோம்? நம்முடைய ஃபோக்கஸ் எதற்கு நேராக இருக்கிறது? காணப்படுகிறவைகள் மேலையா, காணப்படாதவைகள் மேலையா? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அநித்தியமானவைகள் என்றால் அழிந்து போகக்கூடியவைகள். இம்மைக்குரியது எல்லாமே அநித்தியமானவைகள். சாலமோன் பிரசங்கி எழுதும்போது அதில் சொல்லுகிறார், இந்த பூமியில காணப்படுகிறது எல்லாமே மாயை. மாயை என்றால் மாய்ந்து போகக்கூடியது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய ஃபோக்கஸ் காணப்படுகிறவர்கள் மேல் அல்ல, காணப்படாதவைகள் மேல் இருக்க வேண்டும், நித்தியமானவைகள் மேல் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய ஃபோக்கஸை திசை திருப்பும்படியாய் எந்த அநித்தியமான காரியங்களுக்கும் நாம் இடம் கொடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நித்தியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அழியாத வாடாத கிரீடம் நமக்கு நித்தியத்திலே பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ஃபோக்கஸ் அதுவாக தான் இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் நாம் ஓட வேண்டும், தொடர வேண்டும். ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் எதன் மேல் நோக்கமாக இருந்தான் என்றால், எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரம தேசத்தை வாஞ்சித்தான். கைகளால் கட்டப்படாத தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய வீட்டை அவன் வாஞ்சித்தான். அதன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். தூரத்திலே அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இந்த பூமியில ஒரு வீட்டின் மேல் அவன் நோக்கமாயிருக்கவில்லை. அதற்காக அவனுக்கு வீடு கொடுக்கப்படவில்லையா? இல்லை, அவனுக்கு வீடு இருந்துச்சு. ஆபிரகாம் கூடாரம் இருந்தது. அவன் பொன்னின் மேல் நோக்கமாயிருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் செல்வ சீமானாய் இருந்தான். அவன் மண்ணின் மேல் நோக்கமாக இருக்கவில்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை பார்த்து சொன்னார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்றார். அவன் வேறு எந்த இம்மைக்குரிய எந்த காரியத்தின் மேலும் நோக்கமாக இருக்கவில்லை. நித்தியத்துக்கு மேல் தான் நோக்கமாக இருந்தான். ஆனாலும் தேவன் இம்மையிலே அவன் வாழ்வதற்கு வேண்டி எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். நிறைவாய் வாழ்ந்தான், திருப்தியா வாழ்ந்தான், ஒரு குறைவில்லாமல் வாழ்ந்தான். சோதோமின் ராஜாவுக்கு முன்பதாக கை நீட்டி நிற்கிற நிலைமை அவனுக்கு வரவில்லை. கர்த்தர் நிறைவா திருப்தியா நடத்தினார். நம்முடைய ஃபோக்கஸ் நித்தியமாயிருக்கட்டும், நித்தியத்துக்குரியவைகள் மேல் நோக்கமாயிருக்கட்டும். இந்த பூமியிலே நாம் வாழும் மட்டும் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து எல்லாவற்றையும் தருவார். எனவே இம்மைக்கான காரியங்கள் மேலே நம்முடைய நாட்டத்தை, நம்முடைய ஃபோக்கஸை செலுத்தி அவைகளின் மேல் நோக்கமாக இருந்து நித்தியத்தை இழந்து விடாதபடிக்கு, நம்முடைய பாதையை விட்டு திரும்பாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவையானது ஒன்றே, ஆமென். காணப்படுகிறவர்கள் மேல் அல்ல, காணப்படாதவர்கள் மேல் நோக்கமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் தந்த இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்க பண்ணின, தியானிக்க பண்ணின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல, முற்பிதாக்களை போல காணப்படுகிறவைகள் மேல் அல்ல, காணப்படாதவைகள் மேல் நோக்கமாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு தேவையானவைகளை தந்து எங்களை நடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை திருப்தியாக்குகிறீர். எங்கள் நாட்டம் ஒருபோதும் இம்மைக்கானவைகள் மேலே ஆண்டவரை செல்லாதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருக்கும். நித்தியத்தை நோக்கி தொடர கர்த்தர் எங்களை கிருபை செய்யும். எல்லா மகிமை கனமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.